to empower Creative Lab. நான் ரொம்ப ஃபில்டரே எல்லாம் பேசிட்டு இருக்கேன். ஓகேவா? இல்லை, இது கொஞ்சம் ஜாலியாக இருக்கு, அதனால நல்லா இருக்கு. இந்த வைப் நல்லா இருக்கு, செம்ம ஜாலியாக இருக்க போகிறோம். சார் இப்போ எடுத்தது எல்லாமே கண்டென்ட்டா? ஐயோ இல்லை, நான் ரொம்ப ஆஃப் கார்டாக பேசிட்டேன். நான் கொஞ்சம் இன்டர்வியூனா கொஞ்சம் அந்த இது பண்ணிக்குவேன். என்கிட்ட லவ் ஃபெயிலியர்னு அழுது அட்வைஸ் கேட்குறவங்களாம் இன்னி வரைக்கும் இருக்காங்க. நானும் கத்தி பிடிச்சி ஒருத்தனே 6 ப்ரொஃபைல் வச்சுக்கிட்டு இதில் வந்து ஐ லவ் யூங்கிறான், அடுத்து போய் போடாடே அப்படிங்கிறான். யாரா நீ? தமிழ் மொழி அந்த ஆதியில் தொடங்கியது போல் எங்கள் கனவெல்லாம் நினைவாகும் என்ற நம்பிக்கை இந்த ஆதியிடமிருந்தே தொடங்கியது. என்னமோ பண்ணிட்டான்ப்பா ஒரு மாதிரி கலக்கட்டாரா. நைஸ்டா, நல்லா இருடா நீ, ஆல் தி பெஸ்ட். தி மாதேவன் ஷோ உங்களுடைய முதல் பாடல்லேருந்து வீசை ஒரு 2 வரைக்கும் நாங்கள் எல்லாரும் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போது ஒரு கான்வர்சேஷனே எனக்கு பில்ட் ஆயிடுது. கரெக்ட்லி ஆதியுடைய எவல்யூஷனுமே எனக்கு தெரியும். இப்போ தொடர்ந்து உங்களை ஃபேன்ஸை ரெகனைஸ் பண்ணுற டிஸ்டன்ஸில் நீங்கள் வச்சுருக்கீங்கல்ல, விச் இஸ் குட் அண்ட் ஹெல்தி. எனக்கு பேர்லாம் தெரியும், எனக்கு ஃபேன்ஸ் பேரே இதுதான். அவன் பேர் அஜய். சிம்பிளாக ஒரு மேட்டர் சொல்லிட்டா, இது எந்த அளவுக்கு இது ஒரு சர்க்கிள்னு, இந்த இடத்துக்கு இந்த இடம் இது என்ன லொக்கேஷனு கூட எனக்கு தெரியாது. ஓகேவா? ஹாஸ்டல்னு எனக்கு என்னன்னு தெரியும், இந்த ஹாஸ்டல்ஸ் தானே. இங்கே என்ன நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி என்ட்ரானா வாசலில் ஒரு தம்பி நிற்கிறான். நின்னோன்னா பார்த்துட்டு, ஆனால் இங்கே இல்லைன்னா நீங்கள் மேலே போய் ரிஃப்ரெஷ் ஆகுங்க, எல்லாம் அசம்பிள் ஆகிட்டாங்க, வந்து இது பண்ணிக்கலாம்னு அவனை அப்படியே கூர்ந்து கவனித்தேன். இந்த மூஞ்சி நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு, உன் பேர் ஹரீஷா அப்படின்னேன். ஆனால் ஞாபகம் இருக்கான்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் என் கூட ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்போ மதுரையில் நாங்கள் இது பண்ண அலங்காநல்லூரில் போயிருந்தப்போ எங்கள் கூடயே அந்த 3 நாள் சுற்றிட்டு இருந்தான் அந்த தம்பி. அவனை கிட்டத்தட்ட இப்போ எத்தனை வருஷமோ கழித்து பார்க்குறேன். ஆனால் அவன் பேர் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு டக்குன்னு. ஹரிஷ் ஓன்ஸ் தி ஸ்பேஸ். அதான் இப்போ தான் சொன்னான். நான் என்ன இடம் அதான் சொன்னேன், எங்கே போனாலும் நம்ம தம்பிங்க இருக்கீங்களே அப்படின்னு. ஸோ எனக்கும் ஹரிஷுக்கும் இப்படி ஒரு கனெக்ஷன். பட் அவன் ஜல்லிக்கட்டப்போ என்கிட்ட சுற்றிட்டு இருந்தனால, மதுரையில் சுற்றிட்டு இருந்தான். அதான் கேட்டேன், இப்போ மதுரையிலேருந்து எப்படி நீங்கள் அப்படின்னா, இல்லைண்ணா நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் லைஃப் ஹேப்பன், அதனால் வந்து இங்கே வந்து ஆண்டர்ப்ரனராக மாறிட்டேன்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஏன் வந்தேன்னா, ஃபுல்லாக இடம்லாம் சுற்றி பார்த்துட்டு மேலே என்ன வச்சுருக்க, இது என்ன பண்ணுற எல்லாம் கேட்டுக்கிட்டு சூப்பர்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்பிகள் அங்கங்கே இதுவாகும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் தானே. ஸோ அப்படியே ஹரீஷ் கூட ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ திடீர்னு இங்கே யாராவது ஒருத்தர் எதாவது இம்பேக்ட் மேக் பண்ணுவாங்க, எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்கும். அப்படியே அது லைஃப் இஸ் அபவுட் the number of persons we meet and the quality we get from it. The experiences only shape us. ஸோ அதனால் நான் எவ்வளோக்கு எவ்வளோ மனிதர்களை தெரிஞ்சிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ தெரிஞ்சுக்கிறேன். அப்போ தான் நான் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டாக மாற முடியும்ல. இதுதான் சோல் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஆர்கனைசிங் சம்திங் லைக் திஸ். அருமையான விஷயம். எனக்கு வந்து மாதேவன் வந்து இங்கே எப்படி ஒருத்தருக்கு ஒரு கதை சொன்னோன்னா, அது மாதிரி மாதேவன் வந்து நான் வந்து எப்படி ஒரு டெக்கேட் இருக்கும். பட் அப்போவே வந்து பயங்கர தேடல் அப்போவே சொல்லுவேன், எப்போ மீட் பண்ணாலும் சொல்லுவேன், அவங்களுக்கு ரொம்ப தேடலாக இருக்குது, ரொம்ப தேடல் இருக்கும் அவர்கிட்ட. எல்லாருக்கூடையும் எனக்கு பர்சனலாகவே ஜேர்னி இருக்குது. அதை வந்து ப்ரொஃபஷ்னலாகவும் வச்சுக்கலாம். பட் சில நேரங்களில் அது பர்சனலாக அது பின்னாடி ஒரு லைன் இருக்கும் இல்லையா, கரெக்ட். அது ஞாபகம் இருந்துச்சுன்னா எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்கிறனால முடிஞ்ச அளவுக்கு அதை ஞாபகம் வச்சுக்கிறது. இப்போ இந்த கார்த்திக்லாம் வந்து ஒரு நிறைய எங்கே ஃபேன் மீட்னாலும் அந்த கார்த்திக் வந்துடுவான், இந்த விமல் வந்துடுவான், இவன்லாம் வந்து இவ்வளோ வருஷம் எப்படி ஞாபகம் இருக்குன்னா, ஒரு தடவை தௌலத்தா வந்து நீ எப்படி அந்த மாதிரி கண்ணா நீ எப்படி உன் காலேஜ் கெஸ்ட்டாக போனே, அதே மாதிரி நான் என் காலேஜ் கெஸ்ட்டாக சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் இவனு எனக்கு பாருங்க அப்படியே பதிஞ்சிருந்தான். அவன் பேர் அஜய் ஃபா. இந்த ஃபா அந்த ஃபா இல்லை, இது வேற ஃபா. அப்படின்னா ஃபியூரர், அதுன்னா இஸ் மை வெல்த். ஜெர்மன்ல ஃபியூரர் அப்படின்னா லீடர்னு அர்த்தம். ஸோ உங்க ஆனர் பண்ணணுன்றதுக்காக அவர் அக்கறை பண்ண வச்சிருக்கேன். அவன் அப்படி பார்த்தீங்களா, யாராவது என்ன அஜய் ஃபா அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஃபாக்கு சேர்ந்து அப்ரிசியேஷன் இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு. லவ்லி. அது மாதிரி ஸோ எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு டச் வச்சுக்க பார்ப்பேன். வாழ்க்கையே ஒரு சின்ன வாழ்க்கை, வாழும் வரை எத்தனை பேரோட வந்து கனெக்ஷன் ஏற்படுத்திக்க முடியுமோ. அது என்னாலாம் இது வந்து ஒரு கிஃப்டாக பார்க்குறேன். நீங்கள் ஒருத்தரை ரேண்டமாக ஒருத்தரை ரோட்டில் பார்க்குறீங்க, ஐஸ் பிரேக்கிங்னு ஒன்று இருக்கு இல்லையா. நீங்கள் யார் இப்போ ஒருத்தர்கிட்ட டைரெக்டாக போய் அப்புறம் வீட்டில் எப்படி இருக்காங்கன்னு கேட்க முடியாது இல்லையா.
கரெக்ட் இல்லை, அதுக்கு முன்னாடி வந்து ஹலோ சார் என் பேர், நீங்கள் யார், அப்போ அவங்க நம்ம பார்ப்பாங்க, இதை பிஸ்கெட்டில் ஏதாவது கொடுத்து நம்மகிட்ட இப்பெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, மஸ்கா பண்ண பார்ப்பாங்களா? ஏதோ இவன் யார், இவன் எதுக்கு நம்மகிட்ட கேள்வி கேட்குறான், இந்த மாதிரி எனக்கான விஷயங்கள் நடக்கிறதே இல்லை. நம்ம போனோம்னா அவங்க வீட்டு பையன் மாதிரி அப்புறம் எப்படி இருக்கீங்க ஒவ்வொரு மாதிரி இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வரும்போதும் எனக்கு இந்த ஐஸ் பிரேக்கிங்கிற அந்த ப்ராசஸே ஐஸே இல்லாதனால டைரெக்டாக அவங்க லைஃப்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். இது எவ்வளோ பெரிய கொடுப்பினை, ஒருத்தர் வாழ்க்கைக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறது நமக்கு எவ்வளோ பெரிய இன்ஃபர்மேஷன். அவனுடைய கஷ்டம் என்ன, அவன் என்னத்தை கோ த்ரூ பண்ணுறான். கிட்டத்தட்ட ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அது ரொம்ப முக்கியம். எவ்வளோ லைஃப்பை பார்த்துட்டே இருக்குமோ அவ்வளோ அதை வந்து கலையாக மாற்ற முடியும்ல. நம்ம லைஃப் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒரே மாதிரி தான் போகும், கரெக்ட், மோனோட்டோனஸ் ஆகிடும். அப்போ எங்கேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறதுனா மற்றவங்க லைஃப்லேருந்து. அந்த வகையில் நான் பார்க்குறப்ப திடீர்னு நிறைய பேர் ஓப்பன் அப் பண்ணி ஷேர் பண்ணிப்பாங்க. என்கிட்ட லவ் ஃபெயிலியர்னு அழுது அட்வைஸ் கேட்குறவங்களாம் இன்னி வரைக்கும் இருக்காங்க. நானும் கட்டி பிடிச்சி கூட பாவம், அது எல்லாருக்கும் ஒரு ஃபீலிங். எனக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தப்போ ஏதோ நம்ம கூட ஒரு 5-6 பசங்க இருந்தாங்க, அப்படியே பசங்க வந்து நம்மளை அடிச்சு தட்டி ஒரு மாதிரி இது பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நிறைய பேர் அந்த ஒரு கனெக்ஷன் இல்லாமல் இருக்காங்கன்னு நான் சிலது ஃபீல் பண்ணுறேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாதுண்ணா அப்படின்னா அப்போ அது புரிஞ்சுக்கணும். அவனை உடனே குறை சொல்லக்கூடாது. உனக்கு ஏன்டா ஃப்ரெண்ட்ஸே எல்லாமே பிறான்னு அவனை கலாயக்கூடாது. ஏன் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது எவ்வளோ பெரிய கொடுப்புன்னு எல்லாத்தையும் டிஸ்க்ளோஸ் பண்ணுறான் நம்மகிட்ட. ஸோ அப்போ அவன் லைஃப் என்ன, அவன் ஏன் அந்த விஷயத்த பேசுகிறான், எதனால எந்த ஆங்கிள் இருந்து அவன் அதை இது பண்ணுறான், ஸோ அவனோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன. இப்போ ஒருத்தர்கிட்ட நீங்கள் ரேண்டமாக ரோட்டில் போய் உன் சம்பளம் எவ்வளோப்பா வாங்குறேன்னு கூட கேட்குறது எவ்வளோ கஷ்டம். கரெக்ட். ஆனால் என்கிட்ட எல்லாமே டிஸ்க்ளோஸ் பண்ண அப்போ வந்து நான் வந்து இது ஒரு வரமாக பார்க்குறேன். ஸோ நான் அதை செரிஷ் பண்ணுறேன். ஸோ அப்படி முடிஞ்ச அளவுக்கு மனிதர்களை சேர்த்திக்கணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ பேரை பார்க்கணுமோ அவ்வளோ அவங்க வாழ்க்கையை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் இது பின்னாடி இருக்கிற ஃபிலாசபி. ஸோ அதில் +80 நான் அதான் என்ன அப்படி நீங்கள் நிறைய பேரை பார்க்குறேன், அதில் யாராவது ஞாபகம் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்படி தான் இது திஸ் இஸ் லைக் தட். இப்போ நம்ம எப்போ பாட்காஸ்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணோம்? அவ்வளோ ஸ்டார்டட் தான் போயிட்டு இருக்கோமா? ஃபார்மேட்லாம் இல்லையா? வணக்கம் என்ன கூட இருக்கிற ஏங்க எதோ கொடுப்பீங்கன்னு நினைச்சேன். நான் இன்ட்ரோலாம் கொடுப்பாங்களே, வணக்கம் நம்ம கூட பேர் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஓகே இல்லை, இது கொஞ்சம் ஜாலியாக இருக்கு, அதனால நல்லா இருக்கு. இந்த வைப் நல்லா இருக்கு. இப்போ இதுதானா? இப்போ நம்ம இதெல்லாம் கிடையாது, இன்டர்வியூலாம் கிடையாது, என்ன வேணா பண்ணிக்கலாம், சும்மா ஜாலியாக இருக்க போறோம். ஜாலியாக இருக்க போகிறோம், அதான் செம ஜாலியாக இருக்க போகிறோம். இல்லை நான் ஆக்சுவலாக வந்து சரி, ஏன்னா எப்பவுமே இந்த சேனலில் உட்காந்தா இங்கே ஒருத்தர் இருப்பார், ஷோ டைரக்டர்னு ஒருத்தர் இருப்பார், அவரு கொஞ்ச நேரம் வந்து லகுட பாண்டிகளா கேமரா வைங்கடாம் பாரு. சார் இப்போ எடுத்தது எல்லாமே கண்டென்ட்டா ஐயோ இல்லை, நான் ரொம்ப ஆஃப் கார்டாக பேசிட்டேன். நான் கொஞ்சம் இன்டர்வியூனா கொஞ்சம் அந்த இது பண்ணிக்குவேன். ஒன்று பண்ணலாம். இப்போ அப்பான் ரிக்வெஸ்ட் வணக்கம் வெல்கம். யாருக்கா ஆங்கர் ஆகிற இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஓகே போலாம். எனக்கு இன்ட்ரோ இல்லை, பொதுவா அப்படி கேட்க எப்படி டைரக்டா நான் கேட்கறது? பொதுவா நீ ஒரு ஆங்கரா இருந்தா இந்த ஷோ நீ எப்படி பண்ணுவீங்க அந்த மாதிரி கேட்குறேன். ஹாய், நான் உங்க ஆர்ஜே கார்த்தி. இன்னைக்கு எம்பவர் யூடியூப் சேனல்ல நம்மளுடைய சார் அப்படின்னு நிறைய செலிபிரிட்டி நம்ம சொல்லுவோம், ஆனா அண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உரிமை இருக்கக்கூடிய நம்பர் தான் நம்மளுடைய ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர்கள் இன்னைக்கு நம்மளோட ஜாயின் ஆயிருக்காங்க. ஸோ மக்களுடைய உரிமைக்காக நிறைய போராடின ஆதின கிட்ட நம்ம உரிமையை நிறைய விஷயம் பேச போறோம். ஹோஸ்ட் வாய்ப்பை எனக்கு கொடுத்த மாத்தவனுக்கும் நம்ம நான் தான்டா கொடுத்தேன். நம்மளுடைய ஹிப்ஹாப் ஆதினனுக்கு தேங்க்யூ ஸோ மச். நம்ம எல்லாருமே சேர்ந்து நீங்க சொன்ன மாதிரி ஜாலியா இருக்க போறோம். ஆஹா, அருமை அருமை, கலக்கிட்டான் உண்மையிலே கை தட்டுங்க. டேலண்ட்ரா வெரி நைஸ். இன்ட்ரோ ஆரம்பிச்சிட்டேன். அண்ணனை பத்தி ஒரு எழுதி அதையும் சொல்லிட்டு நான் முடிச்சிடலாம். சொல்லிடலாம். நம்ம பத்தி தானே சொல்றோம், சொல்லலாம். தினமும் தேதியை பார்ப்பது எப்படி வாழ்வின் அடிப்படையோ அதே போல் நம் ஆதியை பார்ப்பது விடாமுயற்சியின் அடிப்படை. முடியாது யார் சொன்னா முயன்று பார் முடித்திடலாம் என்ற பாடல் உங்கள் பாடல் வரி கோடிக்கணக்கான இளைஞர்களின் தீரா கனவுக்கான முகவரி. அடித்து பிடித்து டிக்கெட் வாங்கி திரையரங்கின் ஓரத்தில் ஓரிடம் உடைந்த பல கனவுகளை ஒட்ட வைத்தது உங்கள் மீசை முறுக்கு திரைப்படம். நான் எதிர்பார்க்கலடா. தமிழ் மொழி அந்த ஆதியில் தொடங்கியது போல் எங்கள் கனவெல்லாம் நினைவாகும் என்ற நம்பிக்கை இந்த ஆதியிடமிருந்தே தொடங்கியது. நல்லா இருக்கு மாதேவன், அருமை அருமை அருமையான ஒரு ஈவினிங். எவ்வளவு எனர்ஜி ஏத்துறீங்க தெரியுமா? எனக்கு சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சோ மச். நான் மாத்தேன். தேங்க்யூ ஆதினா. தேங்க்யூ. உன் பேரு கார்த்தியா? ஆர்ஜே கார்த்தி. எந்த ஊர் கார்த்தி? திருநெல்வேலி சார். திருநெல்வேலி. இங்க எப்படி வந்த?
இங்கே ஆக்சுவலாக உங்களை பார்க்கறது தான் மெயின் மோட்டிவ். நம்ம திருநெல்வேலில இருந்து வந்தியா? ஆமாம், நம்ம நண்பர் உங்களுடைய பயங்கரமான ஃபேன். ஓ சூப்பர் கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ உங்களை ஞாபகம் வச்சுப்பேன் இதுக்கப்புறம். ஓகே, அவன் தேங்க்யூ. பேர் ஆர்ஜே கார்த்திக் பாலா. கார்த்திக் பாலா. ஒரு ஃபிலிம் மேக்கர், ஒரு பைலட் ஒன்று பண்ணி டைரக்ஷனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நான். ஆதி கனெக்ட் எப்படி? நல்லா இருந்துச்சு. இல்லை அந்த முகவரி கொண்டு வந்து அப்படி என்னென்னமோ பண்ணிட்டான்ப்பா, ஒரு மாதிரி கலக்கட்டாரா. நைஸ்டா, நல்லா இருந்தா நீ. ஆல் தி பெஸ்ட். ஹாய், என் பேரும் கார்த்திக் தான். ஐ எம் கமிங் ஃப்ரம் திருநெல்வேலி தான். நானும் பேசிக்கலி நான் ஒரு ஆர்டிஸ்ட். August 8, 2022 நான் உங்களை ஒரு ஆர்ட் பண்ணியிருந்தேன். வாடி பிள்ளை வாடியோட ஒரு தமிழில் ஆர்ட் பண்ணியிருந்தேன். அதை வந்து உங்களோட சோஷியல் மீடியா பேஜில் நீங்கள் ரீஷேர் பண்ணியிருந்தீங்க. ரீஷேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னோட சர்க்கிளில் உள்ள எல்லாருக்குமே நான் வரைகிறது நல்லா இருக்குங்கிற ரெகக்னிஷன் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அங்கேருந்து கட் பண்ணால் பென்சில் ஆர்ட்லேருந்து நிறைய மீடியம் ஆர்ட்ஸ் எல்லாமே மூவ் பண்ணேன். அதிலேருந்து ஏர்ன் பண்ணி கட் பண்ணால் 22லேருந்து 2024 கடைசி உலகப்போர் படம் உங்கள் படம் வந்துச்சு. அதுக்கு வந்து பூம்பாஸ்டிக் பாட்டு வந்து 1 மில்லியன் வியூஸ் ரீச் ஆச்சு. அப்போது என்னோடய நாலேஜ் எப்படின்னா ஆர்ட்லேருந்து போஸ்டர் டிசைனுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு. அப்போ நான் லேர்ன் பண்ணிட்டேன், செல்ஃப் லேர்ன் பண்ணேன். அப்போ பூம்பாஸ்டிக் பாட்டுக்கு வந்து சேம் போஸ்டர் தம்ப்நெயில் டிசைன் பண்ணியிருந்தேன். அந்த தம்ப்நெயில் டிசைனையுமே உங்கள் டீம்லேருந்து SST சோஷியல் டீம்லேருந்து எனக்கு அப்ரோச் பண்ணி மெசேஜ் பண்ணாங்க. கட் பண்ணால் மறுநாள் உங்களோட அஃபிஷியல் பேஜில் அதை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதே தான் 2024 மியூசியம் ஒர்க்கோட என்டையர் ஜேர்னியை என்னோடய ஸ்டைலில் ஆர்ட் ஒர்க்காக பண்ணி அதை நான் என்னோடய பேஜில் ஷேர் பண்ணியிருந்தேன். அது மூலயமா எனக்கு இன்னும் நிறைய பேருக்கு தெரிய வந்தது. ஸோ நான் எங்கெல்லாம் டவுன்ஃபால் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கணும் என்னோடய ஆர்ட் கரியரில், அதை தாண்டி மற்ற கரியர் எல்லாத்துலேயுமே அந்த எல்லா டைம்லேயும் எனக்கு ஒரு கம்பேக்காவோ இல்லை எனக்கு ஒரு பூஸ்டப்பாவோ உங்களோட ரெஸ்பான்சஸ் தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு உங்களோட ரெஸ்பான்ஸை எனக்கு ஏற்றாச்சு. இல்லைனா இப்போ அதிலேருந்து இப்போது இன்க்ரீஸ் ஆகி இப்போது நான் செல்ஃபாக ஒரு பிராண்டிங் கம்பெனி மாதிரி ஒரு ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் 2-3 கிளைண்ட்ஸ்க்கு ஒரு 3 to 4 months கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பிராண்ட் நேம் சொல்லுங்க. த பிரதர்ஹுட் கிரியேட்டிவ்ஸ். நான் வந்து டச்சில் இருப்போம்டா தம்பி. டச்சிங்காக இருக்குடா இது நீ சொன்னது. தேங்க்யூடா. இப்போ நம்ம ஒரு மாதிரி ஃபார்மலாக இன்டர்வியூக்குள்ளே போகிறோமா இல்லை இதுதான் இப்படி தான் போகிறோம்? எனக்கே இதுதான் ஃபார்மேட்டேவா? கார்த்திக் இப்போதைக்கு கொடுத்துடலாம். இல்லையே, நான் பார்த்துருக்கேனே மாதவன் இன்டர்வியூஸ்லாம் ரொம்ப டீப்பாக போவார். சூப்பர். கண்ணு வரையதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டேன் எனக்காக. எல்லாத்துக்குமே தெரியும் அப்படிங்கிறக்காக. தேங்க்யூடா. சூப்பர். கார்த்திக் பாலா. கார்த்திக் நன்றி. நான் திருநெல்வேலி வரப்போ உங்க 2 பேரையும் சந்திப்பேன். ஓகே, சூப்பர். ஹேவ் யூ எவர் ரியலைஸ்ட் இவ்வளோ ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கும்போது இங்கேருந்து ஒரு அப்ரிஷியேஷனாக இருக்கட்டும், ஃபீட்பேக்காக இருக்கட்டும், கிரிட்டிசிசமாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஏன்னா எல்லாருக்கும் அது நடக்காது. ஒரு அன்போட தான், ஒரு உரிமையோட தான் அதெல்லாம் இங்கேருந்து வருது. ஆமாம்மா. எதையுமே வந்து கிரிட்டிசிசம் இது அப்படிலாம் எதையுமே எடுத்துக்க மாட்டேன். எல்லாமே ஒரு மனுஷனுக்கு ஒரு கருத்து இருக்குது, அவன் கருத்தை சொல்கிறான். அதில் சரி இருக்கலாம், தப்பு இருக்கலாம், அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவன் நம்மளுக்கு ஒரு கருத்தை சொல்கிறானானே அவனுக்கு மேலே அக்கறை இருக்குது. இப்போ நம்ம சும்மா போகிறோம், யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு உங்கள் சட்டை நல்லா இருக்குது, இல்லை உங்கள் சட்டை நல்லா இல்லைன்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. பட் ஒருத்தர் அதை தாண்டி அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு நமக்காக ஏதோ வந்து சொல்கிறாங்க, அதில் ஒரு விஷயம் இருக்குது. பட் இது நேர வர கருத்துக்களில் கண்டிப்பாக அதை நான் வந்து ரொம்ப ஹார்ட்டுக்கு வந்து சந்தோஷமாக எடுத்துப்பேன். அவங்க என்னை பற்றி பெருமையாக சொன்னாலும் இல்லை அசிங்கமாக சொன்னாலும் நமக்காக ஏதோ சொல்கிறாண்ட அப்படிங்கிறது நேரில் எடுத்துப்பேன். இன்டர்நெட்டில் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா இன்டர்நெட்டில் எவனுக்குமே முகம் இல்லை. ஒருத்தனே 6 ப்ரொஃபைல் வச்சுக்கிட்டு இதில் வந்து ஐ லவ் யூங்கிறான், அடுத்து போய் போடாடே அப்படிங்கிறான். யாரா நீ அப்படி வந்தோன்னு இருக்கல. அதனால அதை விட்டுட்டேன். முதல்ல வந்து இன்டர்நெட்டுங்கிறது வந்து வாய்ஸ் ஆஃப் மீடியம், ஒரு மீடியமாக இருந்துச்சு. இன்றைக்கி அது மானடைஸ்ட் மீடியமாக மாறிடுச்சு. ஸோ என்னாச்சு, முதல்ல டிவிலாம் வந்து மெயின் ஸ்ட்ரீமாக இருந்தது மாதிரி இன்றைக்கி இன்டர்நெட் தான் மெயின் ஸ்ட்ரீம். ஸோ அப்படி ஆனானே எப்போவுமே ஒரு விஷயம் மெயின் ஸ்ட்ரீம் ஆகிடுச்சுனாலே என்ன கருத்து இருக்கணுமோ அந்த கருத்து தான் அதில் இருக்கும். ஒவ்வொருத்தருடைய கருத்து அதில் நீங்கள் அதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது. ஒரு 2017 வரைக்கும் நீங்கள் மானடைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இன்டர்நெட் ஒன்றா இருந்துச்சு இல்லை? கரெக்ட். அதுக்கு அந்த டைமில் இன்டர்நெட்லேருந்து வந்த கருத்துக்களை இன்றைக்கி வந்துட்டு இருக்கிற கருத்துக்களோட நீங்கள் வந்து எடுத்துக்கூடாது. அப்போ மறுபடியும் பேக் டு ரூட்ஸ் தான். என்றைக்குமே முகத்திலிருந்து முகத்துக்கு நேராக பேசப்படும் கருத்துக்கள் உண்மை இருக்கும், அதோட அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். ஒருத்தர் உன்னை பார்த்து நான் ஒன்று சொல்கிறேன்னா அதில் நான் ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துப்பேன். இன்றைக்கி இன்டர்நெட்டில் அந்த அக்கௌண்டபிலிட்டி இல்லை. ஸோ அந்த கருத்துக்களை விட்டுட்டேன். அது வேணாம். அதுக்கு பதிலாக தான் இவ்வளோ பேரை பார்க்குறேன், இன்றைக்கி ஒரு 50 பேரை பார்க்குறேன். நான் தினமுமே கிட்டத்தட்ட 50-100 பேரை பார்த்துட்டு இருக்கேன். பட் இன்டர்நெட்டில் வந்து இன்றைக்கி எல்லாமே கேம்பெயின், கட்டமைப்பு அப்படி ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பபுள் ஒரு நாள் போய் வெடித்து அடுத்த ஒரு மீடியம் வரும் இல்லையா? அந்த மீடியம் வரும்போது இதில் ஒரு பபுளில் வளர்ந்து வந்தோன்னு வைங்களேன், திடீர்னு நடுரோட்டில் விட்ட மாதிரி ஆகிடும். ஸோ அப்போ என்றைக்குமே அழியாத ஒரு மீடியம் என்ன, மனுஷனுக்கு மனுஷன் இருக்கிற கனெக்ட் தான் கடைசி வரைக்கும் அழியாத ஒரு கனெக்ட். ஸோ அந்த கனெக்ட்லேருந்து வந்த எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் அனுபவிப்பேன். சந்தோஷப்படுறது துக்கப்படுறதுலாம் இல்லை, அனுபவித்து அதுலேருந்து என்னாவது திருத்திக்க முடியும்னா திருத்திப்பேன், எடுத்துக்க முடியும்னா எடுத்துப்பேன். அந்த மாதிரி இது ஒன்று. 2வது
கருத்துக்கள் எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் நமக்கு நம்ம போகிற பாதை என்னங்கிறது தெளிவாக தெரிஞ்சுதுன்னா கருத்துக்கள் எப்படி இருந்தாலும் அந்த பாதையை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவர் டெஸ்டினேஷன் எனக்கு இதான் தெரியும். அப்போ எப்படிலாம் போக முடியுங்கிற அந்த இப்போ வந்து நார்மல் பெட்ரோல் போடணுமா இல்லை வந்து பவர் பெட்ரோல் போடணுமா அந்த மாதிரியான முடிவுகள் எடுத்துக்கலாம். அதுக்கு அந்த கிரிட்டிசிசம் கருத்துக்களை எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் கருத்துக்களை எடுத்துக்கும் பொழுது உங்களோட பயணத்தோடைய எங்கே போகணுங்கிற முடிவு ரொம்ப தெளிவாக இருக்கணும். அண்ட் எனக்கு என் மியூசிக் இங்கே நிறைய ஃபேன்ஸ் இருக்கீங்க, போட்ட உடனே எதுவும் நடக்காது, போட்ட உடனே வந்து இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு வரும். அது அந்த மாதிரி அது எனக்கு பழகிருச்சு. இன்றைக்கி லைனாக எல்லா பாட்டுமே அப்படி தான். என்னோடய கெரியரோட ஃபஸ்ட்டு பாட்டிலேருந்து இன்னி வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது எனக்கு. இதுக்கப்புறமும் நடக்கும். நான் தெளிவாக இருக்கேன். நான் இப்போ கானா ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மீசை முறுக்கு 2 வந்து பியூர்லி அபவுட் கானா. இது வந்து ரொம்ப சீரியஸாகவும் பேசியிருக்கேன் படத்தில். அதாவது இசைக்குள்ளே இருக்கிற கேஸ்ட், கிளாஸ், காஸ், இதை பற்றி எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக. ஏன்னா நான் மீசை முறுக்கு எடுக்கிறப்ப யார் வேணால் ஆர்டிஸ்ட் ஆகலாம், ஆர்டிஸ்ட்டுங்கிறது வந்து உள்ளே இருக்குது அது அப்படிங்கிற ஒரு கனவு நோக்கின படமாக இருந்துச்சு. இன்றைக்கி கனவோட நிறைய பேர் வந்துட்டு இந்த இடத்துல வந்து நான் அப்படி இல்லையே அந்த மாதிரி இல்லையேங்கும் பொழுது அப்போ அவனுக்கான ஒரு தெளிவை நான் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு மனமாற ஃபீல் பண்ணேன். அப்போ மறுபடியும் சொல்லணும்ல, தம்பிங்க அன்னைக்கு ஒரு சொன்னேன், அது நிறைய பேர் ஆதி நான் தம்பின்னு ஃபீல்லாம் பெருமையாக ஃபீல் பண்ணேன். அப்போ அந்த தம்பிங்களுக்கு திரும்பவும் கரெக்டாக சொல்லணும்ல. அப்போ இன்னைக்கு இதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். அதில் வந்து கானாவை வந்து நான் கையில் எடுத்துக்கணும்னு முடிவு பண்ணேன். அண்டு என் வாழ்க்கையில் இது நடந்துச்சு. 2005 இது மாதிரி மிக்ஸ் டேப் என்னோடய ஃபஸ்ட்டு விஸ்வரூபம் ஆரம்பம்லாம் வந்துச்சு. அதுலேருந்து ஒரு 7 வருஷம் 2012 தான் ஹிப்ஹாப் தமிழன் ஆல்பம் வந்துச்சு. ப்ராப்பர் ஆல்பம். மிக்ஸ் டேப்லாம் நிறைய விட்டேன். நிறைய இண்டிபெண்டன்ட் சாங்ஸ்லாம் யாருக்கா இங்கே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. யார் என்ன பாட்டு தெரியும்? ஆஹா இதெல்லாம் அப்படியே இதெல்லாம் பழைய மிக்ஸ் டேப்லேருந்து வந்து அப்படியே வந்து ஆல்பம்லாம் அந்த 7 வருஷத்துக்கு அப்புறம் தான். அதாவது நான் 2005 ஆரம்பித்தேன். 2012 தான் மெயின் ஸ்ட்ரீம் ரெகக்னிஷன் கிடைக்கல. தமிழ் இண்டிபெண்ட் ஹிப்ஹாப் ஆல்பம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு நான் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அன்றைக்கி திங்கில் அது அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்தாங்க. அது பண்ணி கொடுத்தனால தான் என்னால் ரீச் ஆக முடிஞ்சுது. ஆனால் அந்த ஆல்பம் வந்து என்னோடது. ஐ ஓன்ட் த மாஸ்டர்ஸ் ஆஃப் த ஆல்பம். இன்னி வரைக்கும் அது என்னுடைய ஆல்பம். ஓகேவா? ஸோ அதனால நான் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட். பட் இன்றைக்கி வந்து இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்னா என்னங்கிற லைனே மறையுது பார்த்தீங்களா? எப்படி ஆயிடுச்சுன்னா ஃபிலிம் மியூசிக், நான் ஃபிலிம் மியூசிக் 2. நான் ஃபிலிம் மியூசிக் இஸ் நாட் இண்டிபெண்டன்ட் மியூசிக். அப்பாடா. ஓகேவா? அட்லாஸ்ட் சமன் சரி. இவ்வளோ வருஷம் என்ன இருந்துச்சுன்னா, ஏன் இண்டிபெண்டன்ட் மியூசிக்னா அது யாரும் வாங்கிலாம் போடுற அதுக்கான கட்டமைப்புகள்லாம் அவன் இப்போ கஷ்டப்பட்டு போட்டுக்கிட்டு இருந்தான். ஸோ அப்படி இருந்துச்சு. இப்போ நான் இன்னொரு ஆல்பம் போட்டேன். அது ஒரு இபி. அந்த இபி வந்து முழுக்க மாஸ்டர்ஸ் ஆர் ஓன்டு பை திங்க் மியூசிக் லேபிளில் இருக்குது. அப்போ வந்து அது வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக்கானா இல்லை, அது வந்து ஒரு லேபிள். அது வந்து ஃபிலிம் மியூசிக் இல்லை, நான் ஃபிலிம் மியூசிக். ஓகேவா? அதில் இருந்த கருத்துக்கள் என்னுடைய கருத்துக்கள். ஸோ அதுதான் அந்த டிரான்சிஷன். தமிழ் மியூசிக் லேண்ட்ஸ்கேப்போட டிரான்சிஷன். லேபிள்ஸ் ஆல்பமை காசு கொடுத்து மாஸ்டர்ஸை ஓன் பண்ணுற இடத்துக்கு, சினிமாவை மட்டும்தான் அதை அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ காசு கொடுத்து நான் ஆல்பமை ஓன் பண்ணுறேங்கிற ஒரு இடத்துக்கு வியாபாரம் பெருகுது. அப்போ அந்த வியாபாரம் பெருகும்பொழுது என்ன நடக்குது? இது வந்து இதில் ஒரு வியாபாரம் வந்துருச்சு. நான் ஃபிலிம் மியூசிக்கில் ஒரு வியாபாரம் வந்துருச்சா? அந்த நான் ஃபிலிம் மியூசிக்கில் சுதந்திர கருத்துக்கள் யார் சொல்லுவா? பட்டவன், அடிப்பட்டவன், மிதிப்பட்டவன் தான் சுதந்திர கருத்துக்களை சொல்லுவான். அப்போ அங்கேருந்து ஒரு டிரான்சிஷன் எப்படி மாறுது? எல்லாமே இன்டர்நெட்டுக்கு மாறும்போது அந்த வியாபாரம் பெருகுது. ஸோ ஃபிலிம் வருதோ வரலையோ, மியூசிக்குன்னு தனியாக ஒரு இண்டஸ்ட்ரி உருவாகுது. நான் வந்த காலத்தில் இப்படி ஒரு விஷயமே கிடையாது. 2005 எல்லாம் MP3 டவுன்லோட் பண்ணுவாங்க. ஆர்டிஸ்ட் எவ்வளோ வேணால் பாட்டு போகலாம், அவனுக்கு திரும்ப காசு வராது. ஏன்னா அந்த வியாபாரம் அங்கே இல்லை. இந்த வியாபாரம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த நிறுவனங்கள், பெருநிறுவனங்கள்லாம் என்ன முடிவு பண்ணுறான்? ஃபிலிம் மியூசிக் படத்தில் வரட்டும், படத்தில் வராத படப்பாட்டை போடுவோம், அது நான் ஃபிலிம் மியூசிக். அப்போ என்ன ஆகுது? இங்கே வந்து நான் ஃபிலிம் மியூசிக்கையும் படத்தில் வராத படப்பாடல்களை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த விஷயங்கள் எந்த கருத்துக்களையும் சொல்கிறது இல்லை. அப்போ என்ன ஆகுது? நம்மளுடைய லேண்ட்ஸ்கேப்பே என்ன ஆகுது? நம்ம வந்து சுதந்திர இசை, இண்டிபெண்டன்ட் மியூசிக்னு கருத்துக்களை சொல்லி கொண்டு இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்து படத்தில் வராத படப்பாட்டு போட்டுட்டு இருக்கிறதா மாறுது. அப்போ இங்கே என்ன ஆகுது? தன் கருத்துக்களை சமுதாயத்திடம் சொல்ல வேண்டும்ங்கிற கலைஞர்களுடைய குரல் வலைகள் இந்த காசால் மூடப்படுது. ஓகேவா? அப்போ என்ன ஆகுது? எப்படி மார்க்கெட் பண்ணணும் ஆர்டிஸ்ட், அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. கருத்தெல்லாம் விட்டுறோம், ஆர்டிஸ்ட்டை எப்படி மார்க்கெட் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல பர்சனல் பிராண்டிங்குள்ளே போயிடுறோம். அங்கே பிராண்டிங்குள்ளே போகும்போது வெறும் வியாபாரம் மட்டுமே நிற்குது. கரெக்டாக? வெறும் வியாபாரம் தான் இங்கே பெருசுன்னு ஆயிடுச்சு. அப்போ கருத்து எங்கே போச்சு?
கேபர் வாசுகிலாம் வந்து இன்னும் பாடிக்கிட்டே இருக்காரு, அவர் கருத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனால் அவர் வியாபார பிராண்டிங்குள்ளே அவர் வரல. ஆனால் அங்கே ஒருத்தன் அவன் நிற்கிறான் பார்த்தீங்களா, நான் வந்து வியாபாரத்துக்குள்ளே வரலன்னா நான் நின்று, அப்போ அவனை அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய மனநிலையை நம்ம வந்து இந்த சமுதாயத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ கலையின் நோக்கம் என்ன, கலைனா என்னன்னு இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு சொல்லணும்னா, நான் இந்த இதுலேயே புரண்டு நீச்சல் அடித்து எழுந்து வந்து இது எல்லா சைடும் பார்த்துட்டேன். ஸோ இது எல்லா சைடும் பார்த்தேன், நான் வந்து இதை பற்றி கரெக்டாக சொல்லணுங்கிறதுக்காக தான் படமே எடுத்தேன். ஸோ மீசை முறுக்கு 2 இஸ் அகெயின் அ ஸ்டோரி ஃப்ரம் மை ஹார்ட் அபவுட் மை லைஃப். நான் பார்த்த விஷயங்கள் எல்லாமே அதை வந்து ஸ்ட்ரீட்லேருந்து கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு கலையாக கானா கலை இன்றைக்கி மட்டும் இல்லை, என்றைக்குமே இருந்திருக்கு. ஆனால் அந்த கலையை எப்போவுமே போட்டு மிதிச்சிருக்காங்க, மூக்கில் பாடுறாங்க. ஸோ அதுக்கு ஒரு வீடியோவே நான் போட்டேன். பெரும் இரைச்சலுக்கு மத்தியில் தங்களோட குரல் தெளிவாக கேட்கணுங்கிறதுக்காக தங்களோட ஃபேஷியல் போன்ஸ்ல இருக்கிற நேசல் கேவிட்டியில ரெசனன்ஸை ஏற்படுத்தி தங்களோட குரலோட பர்சியூட் வால்யூமை அதிகரிச்சாங்க. மேடை நாடக கலைஞர்களும் ஒரு அரங்கம் முழுக்க தங்களோட குரலை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இதே டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணுவாங்க. பிற்காலத்துல இந்த நேசல் சவுண்டு தான் கானாவோட சிக்னேச்சர் சவுண்டா மாறிச்சு. ஏன் நேசல் சவுண்ட்ல பாடுறாங்க? மேடை கலைஞர்கள் மேடையில் பாடும்போது அந்த காலத்துல மைக்லாம் கிடையாது. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நேசல் கேவிட்டி ரெசனன்ஸ் ஏற்படுத்தினா ரொம்ப தூரம் த்ரோ இருக்கும். ஸோ அந்த பழைய நாடகங்கள்லாம் பார்ப்பீங்க, அந்த இதெல்லாம் போடுவாங்க, தெருக்கூத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி பாடுவாங்க, வந்திருக்காராம் எதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு அது ஏன் நேசல்ல, அது ஏன்னா அது வந்து ரொம்ப தூரம் த்ரோ கேட்குங்கிற ஒரு அது ஒரு பேசிக் சயின்ஸ். இப்போ கானா பாடகர்கள் ஆரம்பிக்கும் போது உழைப்பாளிகளோட இசை, அவங்க டெக்கு கிக்லாம் கிடையாது. எப்படி வந்து ஹிப்ஹாப் 1985ல 80s 70ஸ்லேருந்து கூட அது ஃபார்ம் ஆகி வருது. ஆனால் அதெல்லாம் டெக்கில் வந்துச்சு இல்லையா, ஸ்ட்ரீட் ஃபார்ம் ஆர்ட் தான் ஹிப்ஹாப். ஆனால் டெக்னாலஜியில் கூடவே சாம்பிளிங்லேருந்து தான் பீட்ஸ் கிரியேட் ஆகுது, அப்படி வருது. இது அப்படி இல்லை, கையில் இருக்கிற ஒரு தோலக்கு எடுத்து வச்சுட்டு இல்லை ஒரு டப்பாவை எடுத்து வச்சுட்டு எங்கே பாத்திரம் இருந்தால் பாத்திரத்தை எடுத்து வச்சு தட்டி அதில் ரிதம் கிரியேட் பண்ணி மைக்கு எதுவுமே இல்லாமல் டெக்னாலஜி இல்லாமல் அதை பாடுறான். மக்கள் இசையில் அதுதான் இப்போ மக்கள் இசை. அப்போ அப்படிப்பட்ட மக்கள் இசை, அந்த இசை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, ஏன்னா வந்து அது சினிமாவில் நல்லா வியாபாரப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் அந்த கலைஞர்கள் எங்கே, அந்த இசையை கொடுத்த கலைஞர்கள் ஏன் வந்து அதில் தெரிஞ்ச ஒரே ஒரு பெரிய கலைஞர் ஒரு 4 பேர் தான் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஆகுது இல்லை. கானா பாலா, அவரும் படத்தில் பாடி தான் தெரியும். கானா வினோத்லாம் நான் வரப்பிருந்து கானா பாடிக்கிட்டு இருக்கேன். நான் ஹிப்ஹாப் தமிழா வரப்பிருந்து கானா பாடிக்கிட்டு இருக்காரு. எதை பாடுவார், ஃபாஸ்ட் ஃபுட்டை பற்றி பாடுவார், என்ன வேணா பாடுவார். ஸோ அப்படி மக்களோட இசை இருக்குல்ல, அப்போ அந்த கலைஞர்களுடைய கதவுகள் அடைக்கப்பட்டுட்டே வருதா? எதனால்? ஏன்னா இங்கே இசை இண்டிபெண்டன்ட் மியூசிக்லேருந்து நான் ஃபிலிம் மியூசிக்காகி அது வியாபாரம் ஆகும்போது இங்கே இருக்கிற, அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல சுவிட்சை போட்டால் எங்கேயோ ஒரு இடத்துல லைட் எரியிற மாதிரி ஆகுது பாருங்க இது. ஸோ அப்போ இதையெல்லாம் வந்து கேள்வி கேட்கணும், யாராவது கேட்கணும். கேட்கும்போது கொஞ்சம் அடி விழும், அது வியாபார இது இடத்துலேருந்து அடி விழும் இல்லையா, அது வந்து கதவுகள் மூடப்படும். அப்போ யோசிச்சு பார்த்தா இனி கதவுகள் மூடினா என்ன மூடாட்டி என்ன, நம்ம பாட்டுக்கு ஒரு ரூட்டில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் அப்படி எப்போவுமே நான் அப்படி தான் போயிருக்கேன். ஸோ அதனால் ஒரு ஃப்ளோவில் போவோம் அப்படின்ட்டு மீசை முறுக்கு 2 ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஒரு படமாக எடுத்துட்டேன். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும் படம். அதில் இந்த விஷயங்கள் எல்லாமே பேசப்படும், ஜனரஞ்சகமாக பேசப்படும். பேசிக்காக நீங்கள் என் கான்செப்ட் வந்தால் என்ஜாய் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு போகும்போது ஓ இதுதானா அப்படின்னு ஒரு ஃபீலோடு போகலாம். ஸோ அந்த கானா கலைஞர்களை கௌரவிக்கும் வகையாக கானாங்கிறது ஒரு கலை. இன்னி வரைக்கும் கானா இப்போ ஏன் வந்து நம்ம பார்க்குறோம், ஒருத்தரை பார்த்து அவன் வந்து புல்லிங்கோடா அப்படின்னு ஒரு டேர்ம் பண்ணுறேன். ஏன் அவன் புல்லிங்கோ? சரி, அது டெரகேட்டரி ஆகிட்டாங்கல்ல. டெரகேட் அவன் ஏன் அந்த இடத்துக்கு வரான்னு சொல்லுங்கள். இப்போ எனக்கு வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குன்னா நான் வந்து ஒரு அடிடாஸ் வாங்கி போடுவேன். அவனுக்கு இருக்கிற வசதிக்கும் வாய்ப்புக்கும் அவன் ஒரு அடிபாஸ் தான் வாங்கி போட முடியும். ஃபர்ஸ்ட் காப்பி தான் அவனுக்கு கிடைச்சுன்னா அவன் போட முடியும். அப்போ நீங்கள் அவனை நோட்டீஸே பண்ண மாட்டேன்றீங்க. அப்போ அவனுக்கு இருக்கிற எக்ஸ்போஷரை வச்சு அவன் உங்களை நோட் பண்ண வைக்கிறான். அப்போ அவன் என்ன பண்ணுறான், அவன் வந்து ஃபாரினில் என்ன நடக்குதோ அந்த கல்ச்சரை தான் அவன் ஃபாலோ பண்ணுறான். கார் கலர் அடிக்கிறான், என்ன இங்கே அதை எப்படி அடிக்கணுங்கிற ஆளுங்க இல்லை, அவனே அடிச்சுக்கிறான். அது ஒரு மாதிரி கஜ கஜன்னு இருக்கும்போது பார்க்குறோம், பளிச்சுன்னு இருக்கு, அவனை நம்ம கலாய்க்கிறோம். ஆனால் அவனுக்கு இருக்கிற எக்ஸ்போஷர் வச்சு அவன் அதை பண்ணுறான். அவனுக்கான பொருளாதார சூழ்நிலை வளர்ந்துருச்சுன்னு வைங்களேன், அவன் போய் ஒரு பெரிய 5 ஸ்டார் சலூனில் அதை பண்ணிக்க போகிறான். அப்போ அவன் அது வேறு மாதிரி தெரிய போகிறான். அவன் ஒரு பிராண்டடான க்ளோத்ஸை போட்டுக்கிட்டானா வேறு மாதிரி. எவ்வளவோ ஃபுட்பால் பிளேயர்ஸ் வந்து தலைக்கு க்ரீன் அடிக்கிறாங்கல்ல. ஸோ அதுதான். ஸோ இது அவனுக்கு இருக்கிற பொருளாதார வசதி வச்சு அவன் ஸ்டாண்ட் அவுட் ஆகணும்னு அவனோட எக்ஸ்போஷரில் அவன் அப்படி பண்ணும்போது அவன் எதுக்கு அதை பண்ணுறான்னு நம்ம பார்க்கணும். அவன் தான் குரல் வெளியில் கேட்கணும், தன்னோட இது ஐடென்டிட்டி கேட்கணும்னு பண்ணுறான். அண்ட் அவனை சுற்றி இருக்கிற சூழ்நிலை, சமுதாய சூழ்நிலை எப்படி இருக்குன்னா அது வந்து ரொம்ப லவுடாக இருக்குது. இப்போ நான் இது பேசுகிறது இந்த ஆர்டிஸ்ட்டை பற்றி. இந்த ஆர்டிஸ்ட்டை புள்ளிங்க ஒன்று அதை வந்து எப்படி ஆக்கிட்டாங்கன்னா, இந்த ரோட்டில் வந்து இப்போ இது பண்ணி பைக்கில் இப்படி பண்ணுறான் எல்லாரையுமே புள்ளிங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இல்லை,
நான் இந்த ஆர்டிஸ்ட்டை புள்ளிங்க இவெல்லாம் புள்ளிங்கோ ஆர்டிஸ்டான்னு சொல்கிறானுங்களே, அதை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். அதாவது அப்போ அவனுடைய கருத்துக்கள் எல்லாம் எங்கே இருக்குன்னா அவனோட வாழ்வியல் சார்ந்து இருக்குது, லவுடாக இருக்குது. இப்போ அவனை நம்ம ஒதுக்குறோம். இப்போ வங்கல் புல்லவிக்கின்னு ஒருத்தர் இருக்கான் தெரியுமா, அல்லரு வானுங்க என்ட்ரிக்கு, நான் தான் கணக்கு என்ட்ரிக்கு. ஓகே, அவன் வாழ்வியலில் நடக்கிற விஷயங்களை வச்சு அவன் ஜாலியாக ஒன்று பேசுகிறான். இசை இப்படி தான் இருக்கணும், இசைனா மெலடி தான் இசை. மெயின் ஸ்ட்ரீம் மியூசிக் டைரக்டர்ஸே வந்து இதெல்லாம் பேசியிருக்காங்க இன்டர்வியூஸில். இது வந்து நம்ம ஊரில் சகஜமாக இருந்தது. இசைனா எப்படி இருக்கணும், இனிமையாக இருக்கணும், அப்படிலாம் கிடையாது. இசை என்பது மனிதனோட வாழ்வியலில் மனுஷன் காட்டில் இருந்தப்போ அப்போ இருந்தே இசையை ஃபாலோ பண்ணி அப்போ இருந்தே இசைச்சிட்டு தான் இருக்கான். நடுவில் வந்து எப்படி தான் இசை இருக்கணும்னு கட்டமைக்கிறோம். அப்புறம் அந்த இசை யார் கற்றுக்கணும், அந்த இசையோட பொருளாதாரம் எங்கே இருக்கணும். அப்போ இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு மறுக்கப்பட்டு எல்லாம் இவங்களுக்கான ஒரு எக்கோசிஸ்டமே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அதை உடச்சிட்டு என்னை நோட் பண்ணுங்கன்னு அவன் கத்திட்டு வெளியில் வரும்போது அது கொஞ்சம் நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. நமக்கு பிடிச்ச மாதிரி அவன் இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம், அவனை போட்டு டேர்ம் பண்ணுறோம், டெராகேட்டரியாக அவனை இது பண்ணுறோம். அண்டு கன்ஃபார்மிட்டி பயாஸில் தான் இன்றைக்கி இன்டர்நெட் இயங்குது. ஒரு விஷயம் மெயின் ஸ்ட்ரீமாக மாறிடுச்சுனாலே அது கன்ஃபார்மிட்டி பயாஸ்குள்ளே போயிடும், மாஸ் மென்டாலிட்டிக்குள்ளே போயிடும். இப்போ ஒரு 100 பேர்த்தில் 75 பேர் என்ன சொல்கிறானோ மீதி 25 பேர் அதை ஃபாலோ பண்ணிக்கிறான். ஸோ அப்போ 75 பேர் கற்ற தேவையில்லை, 51 பேர் கற்றுனா போதும், மீதி 49 மைனாரிட்டி ஆயிரும் அதை ஃபாலோ பண்ணிக்குதுங்கிற இடத்துக்கு நீ இன்டர்நெட் வந்து எல்லாரையும் தள்ளிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தரும், ஏன்னா இதில் 10க்கு 100, அந்த 100ல் 20 தான் ஆக்சுவல் ப்ரொஃபைலாக இருக்குது, 80 ஃபேக் ப்ரொஃபைலாக இருக்குது. ஸோ அந்த ஃபேக் ப்ரொஃபைல் கற்றும்போது மீதி 20 அதை நம்பிடுது. ஸோ அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து வேணும். அப்போ ஒவ்வொருத்தரும் இதை வந்து ஆமாம் இல்லை இது கரெக்ட் இல்லை, இசைனா ஏன் சீரியஸாக இருக்கணும், எப்படி வேணா இருக்கலாமே, மெலடி மட்டும்தான் இசையா, கிடையாது, இசைனா இனிமையாக இருக்கணும், இல்லையே. ஒரு இறந்த வீட்டில் போய் இனிமையாக இருக்க முடியுமா, இருக்க முடியாது. இசை என்பது உணர்வுகளை வெளிக்கொண்டு வர விஷயம் தானே. இதையெல்லாம் ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பிக்கணும், இந்த டயலாக் அட்லீஸ்ட் கிரியேட் ஆகணும். ஸோ அப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது, அதை யார் கண்ட்ரோல் பண்ணுறா, அது எங்கேருந்து, அதுக்குள்ளே ஆர்ட்டுங்கிறது எங்கேருந்து வருது. ஒரு ஆர்ட்டுக்கு ஒரு இண்டஸ்ட்ரின்னு இன்னைக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஒரு காலத்தில் மனுஷன் காட்டில் வாழ்ந்தப்போ இண்டஸ்ட்ரிலாம் கிடையாது. அவனுக்கு என்ன தோணுதோ அவனோட வலி, வேதனை, சந்தோஷம், துக்கம் எல்லாத்தையும் பாடிட்டு இருந்தான். எக்ஸ்பிரஷன் இஸ் ஆர்ட். ஆனால் இன்னைக்கு அது இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரும். நானே அங்கே தான் இருக்கேன். நான் படம் வரும்போது நான் வந்து அது ஒரு பிஸ்னஸ் மீடியம், நான் எல்லாருக்கும் சம்பாரிச்சு கொடுக்கணுங்கிற ஒரு இடத்துல தான் நான் தள்ளப்படுறேன். ஆனால் இண்டிபெண்டன்ட் மியூசிக், என்னோட இண்டிபெண்டன்ட் மியூசிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊனோன்னு ஒரு ஆல்பம் போட்டிருக்கேன். அதை நான் எந்த மெயின் ஸ்ட்ரீம் இதுலையும் புஷ்ஷே பண்ணல. அது எத்தனை பேர் கேட்குறாங்களோ அதை கேட்கட்டும்னு. ஊனோ யாராவது கேட்டிருக்கீங்களா பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு 10-5-6 பேர் கேட்டிருக்கீங்களா, அது எனக்கு போதும். நான் அது இண்டிபெண்ட்டாகவே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது ப்ரொமோட் பண்ண தேவையில்லை, அது யார் கேட்பாங்களோ அவங்க கன்சியூம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அப்படி தான் இதை வச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். பட் இந்த இடத்துல நடுவில் வந்து இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன், இந்த பேலன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கன்ஃபார்மிட்டி பயாஸ், அதாவது மாஸ் மென்டாலிட்டி இதுதான் அப்படின்னு மக்களை திணிச்சாலே போதும். ஒரு விஷயத்தை 10 தடவை சொன்னால் 11ஆவது தடவை ஆமாம் கரெக்டு தான் சொல்கிற இடத்துக்கு நம்மளுடைய தள்ளிக்கிட்டு இருக்காங்கங்கிறப்ப அப்போ மெயின் ஸ்ட்ரீம்லையும் இதை பற்றி பேச ஆரம்பிக்கணும்னு ஒரு முடிவு எடுக்கிறேன். அந்த முடிவோடைய வெளிப்பாடு தான் மீசை முறுக்கு 2 இருக்கும். ஸோ நான் வந்ததே எதுக்குன்னா, நான் வந்து ஆக்டராக வரல, நான் மியூசிக் டைரக்டராக வரல. நான் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஒரு இண்டஸ்ட்ரி இருந்ததுன்னா நான் இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனாகவே இருந்திருப்பேன். வசதி வாய்ப்பு இல்லை, நான் சாப்பிட்ணுன்னா சினிமா பண்ணால் தான் வந்து அதுலேருந்து இண்டஸ்ட்ரியாக இருக்குது. அப்போ வந்து இன்றைக்கி நான் இருக்கிற இடத்துல நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, ஓகே நான் என்ன ஓரளவுக்கு நான் வந்து நிற்கக்கூடிய இடத்துல வந்தாச்சுன்னா அப்போ இனிமேல் வந்து நான் எதுக்காக வந்தனோ அதை நோக்கி போகணும். அப்போ ஆரம்பத்திலே நீ ஏன் பண்ணலைன்னா, ஆரம்பத்தில் நான் பண்ணியிருந்தேன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன், காணாமல் தான் போயிருக்கணும். ஆமாம், காணாமல் போயிருப்பேன் அந்த இதில். அப்போ இங்கே இண்டஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது, அந்த இண்டஸ்ட்ரி தான் ஆர்ட்டை கொடுக்குது. கரெக்டாக ஆர்ட் எல்லாத்துக்கும் இண்டஸ்ட்ரி வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் தனி மனிதர்கள்லேருந்து இது ஒரு இண்டஸ்ட்ரியாக மாறுது. அப்போ இந்த இண்டஸ்ட்ரி எந்த நார்ம்ஸில் இயங்குதோ அப்போ எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, திறமை மட்டுமே தகுதியாக இருக்க வேண்டிய ஒரு இண்டஸ்ட்ரி இல்லையா இது? திறமை மட்டும், அப்போ வெறும் திறமை மட்டும்தான் தகுதியாக வச்சு இங்கே வராங்களா, இல்லை இங்கே வரக்கூடிய கலைஞர்கள்லாம் எப்படி வராங்க? அது ஆக்டராக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், எல்லாருமே திறமை மட்டும்தான் தகுதின்னு வராங்களா? அதுதான் அடிப்படை தகுதின்னு வராங்களா? இல்லை இங்கே நம்ம இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு நம்ம அப்போ ஒவ்வொரு யூத்தும் இந்த கேள்வி எழுப்பணும்ல. இப்போ ஒவ்வொருத்தனும் பார்க்கணும். ஏன்னா நீயும் என் திறமை இருக்குது, நான் வந்து ஜெயிச்சிருவேன்னு வர, அப்போ அதுக்கான சூழலே அங்கே இல்லைங்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கிட்டாதானே அப்போ நீ உன் போராட்டம் எப்படி இருக்குங்கிறத நீ முடிவெடுப்ப. அப்போ யாராவது அதை இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதை இன்ஃபார்ம் பண்ணணுன்னு முடிவு பண்ணி இதெல்லாம் கலந்து ஒரு படமாக எடுத்து தான் மீசை முறுக்கு இன்னைக்கு வரும். ஸோ அதனால் வந்து நான் இனிமேல் அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டாக மாறிடலான் இருக்கேன். என்னுடைய படங்களில் நான் இளைஞர்கள் என்கிட்ட ஒன்று எதிர்பார்க்குறாங்க இல்லையா,
அதை சொல்ல ஆரம்பிச்சிடலான் இருக்கேன். பேலன்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணுறது இருக்குல்ல, இப்போ ஊனவும் பண்ணுறீங்க, அச்சச்சோவும் பண்ணுறீங்க. ஆமாம், ஹவு இம்பார்ட்டண்ட். ஏன்னா என்கிட்ட சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, இண்டிபெண்டாக சிந்திக்கிறேன், அதை சொல்லணும். ஆனால் அதை சொல்லணும்னா அச்சோ 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 அதுவும் வேணும். அது இல்லைன்னு வைங்களேன், இங்கே ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வைங்க, ஓகேவா, நீங்கள் வந்து 9ஆவதாக இருந்தால் கூட ஓகே, அந்த 10 பேர் சொல்கிறத தான் இங்கே வந்து கேரி பண்ண போகிறாங்கன்னா, நீ எனக்கு 10ல் இருந்தால் கூட ஓகே, ஆனால் நான் சொல்கிறத கேரி பண்ணணும். அப்போ நான் அந்த இடத்துக்குள்ளே இருந்தாகணும். நான் வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுறேன், எல்லா வருஷம் ஒரு படம் பண்ணுவேன். அந்த ஒவ்வொரு படத்துல இருந்தும் அந்த வருஷத்தோட குளோபல் சார்ட்டில் நான் இருப்பேன். இப்போ நான் 50 பாட்டு போட்டு அதில் ஒரு 5 பாட்டோ 3 பாட்டோ 6 பாட்டோ இட்டோ அது இல்லை. நான் போடுறதே 4 பாட்டோ 3 பாட்டோ, அதில் ஒரு பாட்டு குளோபல் சார்ட்டுக்கு போயிடும். போன வருஷத்துக்கு அச்சோ, இந்த வருஷத்துக்கு 6 10 10, அடுத்த வருஷம் ஒன்று போட்டுருவேன். பட் அதை நான் போடுறனால தான், ஏன்னா எனக்கு வந்து நெட்வொர்க்கோ பேக்ரவுண்டோ இல்லை. அப்போ நான் வந்து என்னுடைய ஓன் நெட்வொர்க்கை நான் கிரியேட் பண்ணிக்கணும், எனக்கு பொருளாதாரம் இருக்கணும். இப்போ எனக்கு வந்து சரி பாவம் ஆதி நல்ல பையன்ப்பா அப்படின்னு சொல்லி என் படத்தை ரிலீஸ் பண்ண போகிறதில்ல. ஆதி காசு போட்டால் ஆதியிலேருந்து காசு எடுக்கலான்னா தான் என் படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அப்படி தான் வியாபாரம் இயங்கணும், அதுதான் நியாயமும். நீ வந்து எனக்கு சேரிட்டி பண்ணுன்னு கேட்குறதுக்கு இங்கே எனக்கு யாருமே சொந்தக்காரன் யாருக்குமே இல்லை. அப்போ நெட்வொர்க் பேக்ரவுண்ட் இல்லாமல் நீ நாளைக்கு வரனாலும் நீ அந்த பொருளாதாரத்தில் இயங்கணும். அந்த பொருளாதாரத்தில் இயங்கிட்டு நீ உன் கருத்துக்களை சொல்லணும். அந்த சொல்கிறதுக்கான பேலன்ஸ் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பொருளாதாரம், ஆஹா பொருளாதாரம் செம்மையாக இருக்கே, நல்லா இருக்கே, வசதியாக இருக்கேன்னு கேரியாவே ஆடுறவங்களும் ஆனாலும் அவன் தான். அது நம்மளை பொறுத்து தான் இருக்குது. அப்போ எப்போ கேரியாவே ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் எடுத்துக்கிற முயற்சிகள்லாம் இதெல்லாம் உங்களை இப்போ அஜய் நாளைக்கு என்னை வந்து பார்ப்பான், இவ்வளோ பேசினியே நீ வந்து இப்போ சொகுஷாக இருக்கியே அப்படின்ட்டு அவன் நாளைக்கு அப்படி. ஸோ அப்போ வந்து அந்த மாதிரியான ஆட்களை பார்க்கும்போது அப்போ நான் வந்து ஓகே, இது பொருளாதாரம் அச்சச்சோ தேவை, ஆனால் உணவும் தேவை. அது ஹிட்டாகணும் நம்பர் வரணும்னு அவசியம் இல்லை. அது என்ன வேணால் கட்டமைச்சிட்டு போகிறாங்க. ஐயோ இவர் பாட்டெல்லாம் இப்போ போகவே மாட்டேங்குது, பரவாயில்ல, ஆனால் நான் சொல்கிற கருத்தை சொல்லிகிட்டே இருப்பேன். இப்போ ஆரா வந்து இப்போ பேர் என்ன கோவிந்தம்மா, பப்பாளி, இதெல்லாம் கானா பாட்டு. அவள் டக்குன்னு வந்தோன்னா போஜ்பூரின்ட்டான், போஜ்பூரி இப்போ போஜ்பூரி அப்படின்ட்டான். அது நல்லது தான். ஏன் தெரியுமா, இங்கே இருக்கிற கானா, அதாவது அதுவும் நேசலில் பாடக்கூடிய அவனோட ஃபோக்கு இது தானே, அவன் அவ்வளோ பெரிய மார்க்கெட் ஷேர் வச்சுருக்கான். இந்தியன் மார்க்கெட் ஷேரில் லேபிள்ஸ் வந்து அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டாக போட்டி போடுது. அப்போ நல்லது தான். இங்கே இருக்கிற கானா ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த வாழ்வியல் கிடச்சிருச்சுன்னு வைங்களேன், அந்த வசதியும் வாய்ப்பும் கிடச்சிருச்சுன்னா அப்போ இங்கே எத்தனை கருத்துக்கள் வெளியே வரும் சுதந்திரமா. இப்போ நீங்கள் இது இந்த ஆங்கிளில் பார்க்குறது ஓகே, பட் ஸ்டில் நீங்கள் ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணுறீங்க, கோவிந்தம்மா வருது, ஆரா 10க்கு 10 வருது, டக்குன்னு போஜ்புரி பாட்ரா அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது அவங்க வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட சொல்லலை. அவங்க டெரிகேட்டரே தான் நான் சொல்கிறேன். ஆமாம், அப்போ உங்களுக்கு அது ஒரு மாதிரி எனக்கே அப்படி இருக்கணும். அப்படி எனக்கு இருந்தால் நான் என்னோட நோக்கம் என்ன, நீ சொல்லு, டிஸ்கஷனுக்குள்ள வா, இது போஜ்புரின்னு சொல்லு, அப்பதான் நான் திரும்ப சொல்ல முடியும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு ஃபேமஸ் போஜ்புரி சிங்கர் இருக்காரு, அவர் வந்து பாலிவுட் படத்தில் கேமியோ கூப்பிடுறாங்க. ஆமா, பவன் சிங் தானே. ஆமா, அப்போ நம்ம கானா வினோத்தை பாலிவுட் படத்தில் கேமியோ கூப்பிட்டா நமக்கு எவ்வளோ பெரிய பெருமை. அப்போ அந்த டிஸ்கஷனை உருவாக்கணும்ல. அப்போ அவன் சொல்லிட்டு போகிறான், ஏங்க நான் வந்த புதுசில் இப்பாப் தமிழான்னு ஆரம்பிச்சேன்னா, அப்போ இப்பாப் தமிழா இப்போ 2005லேருந்து கத்திக்கிட்டு இருக்கேனா, அப்போ என்ன தெரியுமா என்ன கலை, இப்போ உங்களுக்கு தெரியும், பேசுகிறான், ஃபாஸ்ட்டாக பேசுகிறான், இதெல்லாம் ஒரு மியூசிக்கா, தனி ஒரு மியூசிக் இன்னும் நெட்டில் இருக்குது. ஒரு பெரிய டிவியில் இதெல்லாம் ஒரு மியூசிக்கா, கொடூரமான இசையோ, அதோ வார்த்தைலாம் யூஸ் பண்ணாங்க. அது இல்லை நம்ம மேட்ரு. நம்ம வந்து ஃபார்மேட் எல்லாம் மியூசிக் போட்டால் புதுசாக பண்ணால் புரியாது, புரியலன்னா நான் பாதி பேருக்கு பிடிக்கலன்னு நான் அதை வந்து சொல்ல தான் செய்வாங்க. பட் அது இல்லை மேட்ரு. இங்கே ஹிப்ஹாப் தமிழாவாக நான் வந்த பொழுது இதெல்லாம் என்ன, இது ஹிப்ஹாப்னா என்ன, நான் ஹிப்ஹாப்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய இடத்துல இருந்தேன். இன்றைக்கி ஹிப்ஹாப்புங்கிற ஒரு ஜானர், அதில் இத்தனை ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க. எனக்கு இது வந்து 2012 இந்தியாவின் முதல் தமிழ் ஹிப்ஹாப் ஆல்பம் வருது. 2025 இத்தனை ஹிப்ஹாப் ஆர்டிஸ்ட் வந்து பாட்டு போட்டுருக்காங்க. அப்போ 2025 கானா தமிழாவாக நான் மாறும்பொழுது 2030க்குள்ளே என்னால் இத்தனை கானா, இங்கே ஒரு கானா இண்டஸ்ட்ரியை உருவாக்கிட முடியாதா? ஆனால் ட்ரை பண்ணுறேன், பண்ணுவோம். அவன் ஆல்ரெடி 100கணக்கில் எக்ஸ்ட்ரானரி கானா ஆர்டிஸ்ட் இருக்கான். இது மெயின் ஸ்ட்ரீம்னு பிலீவ் பண்ண வச்சு லேபிள்ஸ் இங்கே ஒரு வியாபாரத்தை இதுக்கு உருவாக்குனாலே, வியாபாரம் காசு வந்தால் யார் வேணான்னு சொல்ல போகிறா? எல்லா லேபிள்ஸும் போய் கானா ஆர்டிஸ்ட்டை தேடணும், தேடி கானா ஆர்டிஸ்ட்டுகள் பல பேர் வரணும், வந்து கானாவும் ஒரு தனி இண்டஸ்ட்ரியாக மாறணும். நாளைக்கு ஸ்பாட்டிஃபை சார்ட்டில் எப்படி வந்து ஏன்னா இந்தியன் பாப்லாம் வச்சுருக்கானுங்க, அது ஃபுல்லாக ஹிந்தி தான் இருக்கிறதுல. ஸோ அந்த மாதிரி ஸோ கானா பாப்புன்னு வரட்டும், ஒரு கானா பாப்புன்னு ஒரு ஸ்பாட்டிஃபை ஒரு பிளேலிஸ்ட் ஆரம்பிக்கட்டும், அது உலகம் பூரா போட்டோம், கானா ஆர்டிஸ்ட்டுகள் வந்து கான்சர்ட் பண்ணிட்டோம் உலகம் பூரா. they deserve it. அவன் வந்து பல 100 கிட்டத்தட்ட 100 இயர்ஸுக்கு மேலே அந்த ட்ரெடிஷன் ட்ராவல் ஆகி இல்லை. இன்னொரு மேட்டர் இருக்குது. இப்போ சென்னை பற்றி
பாடுற ஒரு கானா ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க சென்னையை ரெப்ரசென்ட் பண்றாங்க, அந்த ஏரியாவை, அந்த லைஃப் ஸ்டைலை, அவங்களுடைய அதுதாங்க ஹிப்ஹாப்பு. இது எல்லாமே ஸ்ட்ரீட்ல இருந்து வர கல்ச்சர். ஸோ இங்க கானா இருக்குல்ல, இதை இந்த 5 வருஷத்துல இந்த புரிதலை ஏற்படுத்தி கொண்டு வர முடியும் நான் நம்புறேன். நான் இன்னைக்கு இந்த படத்தோட அதை ஆரம்பிக்கிறேன். 5 வருஷம் கழிச்சு நடந்தா சூப்பர். இப்போ ஹிப்ஹாப் தமிழ் ஹிட்டாகி இவ்வளோ ஆர்டிஸ்ட் வருவாங்களாம் நான் எதிர்பார்த்து வரல. நான் வந்து ஹிப்ஹாப் தமிழன் போடுறப்ப இந்த சிடி யாராவது வாங்குவாங்களான்னு தான் இருந்துச்சு எனக்கு. அப்போ அந்த நிலைமையில தான் இருந்துச்சு. இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக கான்செர்ட் பண்ணுற மாதிரி நாளைக்கு கானா ஆர்டிஸ்ட் போய் பண்ணாங்கன்னா நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணிப்பேன். இது நம்பர் 1 நம்பர் 2ன்னு ரேஸில் ஓட நம்மலாம் குதிரைங்க கிடையாது. கலைஞர் ரேஸில் ஓடக்கூடாது. ரேஸில் ஓட ஆரம்பிச்சிட்டா அவன் கலைஞனே இல்லை. ஸோ இங்கே நம்பர் முக்கியம் இல்லை, யார் நம்பர் 1 யார் நம்பர் 2 3 4 முக்கியம் இல்லை. ஒரு கலைஞனாக இருக்கும் பொழுது அந்த கலையால் நீ இந்த சமுதாயத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாய் என்பது தான் முக்கியம். அந்த கலைஞன் என்ன வேணால் கலையை கொடுக்கலாம், அது இம்மெச்சூராக இருக்கலாம், அப்புறம் அவன் மெச்சூர் ஆகலாம், அதுக்கப்புறம் அவன் அந்த கலையை மாற்றிக்கலாம், வியூவை மாற்றிக்கலாம், பெர்ஸ்பெக்டிவ். நான் அந்த பாத்தில் தான் வந்திருக்கேன். எலெக்ஷன் ஆந்தம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்து கிளப்பில் போட்டு அது ஒரு மெச்சூரிட்டி, அங்கேருந்து அதுக்கப்புறம் அதோடைய பெர்ஸ்பெக்டிவ் ஷிஃப்ட் இது வந்துட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது மட்டும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ கிளப்பில் போட்டப்போ பயங்கர ஹிட் ஆச்சு, பட் கிரிட்டிசிசம்ஸ் இருந்துச்சுல்ல. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்களே ஒரு படத்தில் டேய் நானே கிளப்பில் போட்டு வந்தவன் தான்டா, ஆனால் அது இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன்டா அப்படின்னு டைலாகே வச்சிங்கல்ல, பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் வந்து கிட்டத்தட்ட செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியாக அப்பாலஜைஸ் பண்ணுறது இருக்குல்ல, அது நீங்கள் ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறீங்கல்ல, அது பயங்கரமாக இருந்துச்சு. நான் எனக்கு உண்மையாக இருந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன், அவ்வளோதான். நான் வந்து எனக்கே நாளைக்கு எனக்கு கண்ணாடியில் பார்க்கும்போது ஃபேக்குடா நீ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிடக்கூடாது. யார் வேணால் என்ன வேணால் குறை சொல்லலாம், நானே என்ன குறை சொல்கிற இடத்துல இருந்துடக்கூடாதுங்கிறத எவ்வளோக்கு எவ்வளோ நான் பெட்டர் பண்ணிக்க முடியுமோ பெட்டர் பண்ணிட்டு போகலான்னு நினைக்கிறேன். நீங்கள் அது சும்மா ட்வீட்டாக போட்டுருக்கலாம்ல. இல்லை, நான் கலை மூலமாக சொன்னேன். கலை மூலமாக சொன்னால் தானே என் கலையை ரசிக்கிறவனுக்கு அது போய் சேரும். அப்போ காலமும் நேரமும் மாறிக்கிட்டே இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி மக்களும் மாறிக்கிட்டே இருப்பாங்க, கலையும் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும், கலைஞர்களும் அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டே இருப்பாங்க. மாற்றம் ஒன்று தான் மாறாதது, எல்லாமே இங்கே மாறிட்டு தான் இருக்க போகுது. அந்த மாற்றத்தோடு நீயும் மாறிக்கொண்டே இருந்தேனால் நீ இருப்ப ரெலவெண்ட்டாக, இல்லைனா நீ இருக்க மாட்டேன். இவ்வளோ தான். எது வந்து உனக்கு ஃபியூவல், கிராஃப்ட் இப்படிலாம் பேசுகிறோம்ல, அதெல்லாம் ஃபியூவல் இல்லை, தாட்ஸ் தான் ஃபியூவல். உன்னுடைய சிந்தனைகள் தான் உன்னை வந்து கலைஞனாக மாற்றும். ஸோ அப்போ அதை நோக்கி நீங்கள் பயணித்து உங்கள் சிந்தனைகளை தெளிவுபடுத்த புத்தகங்கள் படிங்க, நிறைய வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள், நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுங்கள். இப்போ எங்கள் தமிழண்டா மூமெண்ட்டில் வாரம் ஒரு மீட்டிங் இருக்குது. எல்லாம் ஏதோ ஃபீல்டுலேருந்து வருவாங்க, தமிழ் பற்றி பேசுவோம், அரசியல் பற்றி பேசுவோம், எல்லாமே பேசுவோம். எதுக்கு? நாங்கள் வந்து இது ஒரு ஆர்டிஸ்ட்டாக எனக்கு தேவையா, அந்த நேரத்தில் உட்காந்து பாட்டு போடலாம், இல்லை ஒரு படம் நடிக்கலாம், இல்லை அது பண்ணும்பொழுது தான் என்னுடைய பயணம், நான் ஏன் ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு, ஒய் ஆம் ஐ அன் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஃபுல்ஃபில்மெண்ட் வரும். நான் தான் இங்கே அடுத்த நம்பர் 1 இல்லை நம்பர் 2 இல்லை, நம்ம வந்து 100 வருஷத்தில் நம்மளை மறந்துடுவாங்க, 200 வருஷத்தில் இப்படி ஒரு ஆள் இருந்தானே தெரியாது. ஸோ இதுதான் ரியாலிட்டி. அப்போ நம்ம எல்லாருமே காலத்தின் கழிவுகள், நம்ம எல்லாமே காணாமல் போயிட்டு தான் இருக்க போகிறோம். எது வந்து நிரந்தரமாக இருக்க போகுது? நீ இந்த சமுதாயத்தோட சிந்தனையில் ஏதாவது மாற்றத்தை நிகழ்த்தினா அந்த சிந்தனை வேணால் காலம் கடந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு உதாரணங்கள் நம்ம அரசியல்லையும் இருக்குது, சினிமாவிலையும் இருக்குது. அந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிற கலைஞனாக இருந்துட்டா அதுதான் கரெக்டாக இருக்கும். அந்த கலைஞனாக இருக்கிறதுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணுமோ அந்த பயணத்தை நோக்கி நான் போகிறேன். அப்பப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயங்கள் சொல்லணும்னு தோணுச்சுன்னா இண்டிபெண்டன்ட் மியூசிக் மூலமாகவோ எது மூலமாகவோ சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன், டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணுவேன். தமிழி முடிச்சு இப்போ பொருணை வந்து டர்க்கி ஃபோக்கா ஃபெஸ்டிவலில் செலக்ட் ஆகிருக்கு, ஆர்கியாலஜியோட ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அது. ஸோ அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் செலக்ட் ஆகிருக்கிறதுக்கு அந்த பொருணை எடுக்க எனக்கு ஒரு பொருளாதாரம் தேவை. அந்த பொருளாதாரத்தை எனக்கு வந்து வச்சவும் 6-10 தான் கொடுக்குது. ஏன்னா அது மக்களை சந்தோஷப்படுத்துது. அந்த இதிலேருந்து நான் அந்த பொருளாதாரத்தை எடுத்து எனக்கு என்ன தேவையோ அதுக்குள்ளே நான் கொடுத்துட்ருக்கேன். பொருணை டாக்குமெண்ட்ரி 3 வருஷம். அது வந்து எப்படின்னா வீல் பிச்சு உதரும், தோண்டுவாங்க ஆர்கியாலஜி. அந்த டாக்குமெண்ட்ரி வரப்போ நீங்கள் அதை பார்ப்பீங்க, க்ளவுஸை கழட்டினா தோல்லாம் உறிஞ்சு வரும், கேமரா க்ரூக்கு அதெல்லாம் எடுத்திருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தேடி போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது வந்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு டாக்குமெண்ட்ரியே இருக்கும். எப்படி 3 வருஷம் நீங்கள் தேடிட்டே இருக்கீங்க. இரும்போட காலம் வந்து அனட்டோலியா டர்க்கியில் தான், இரும்பு அயன் சிவிலைசேஷன்லாம் படிக்கிறோம்ல ஸ்கூலில், டர்க்கியில் அயன் ஏஜ் வந்து அனட்டோலியாவில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. இல்லை, அதற்கு பல 100 வருடங்களுக்கு முன்பே தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம பெருமையாக சொல்லலாம், தமிழ்நாட்டில் தான் இப்போ கல் தோன்றி மண் தோன்றா இதெல்லாம் சொல்லலாம். பட் அதுக்கு வந்து உலக அரங்கம் வந்து எவிடன்ஸ் கேட்கும். அந்த எவிடன்ஸோட டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய அந்த எவிடன்ஸ் எல்லாம் அரசாங்கம் வந்து எவிடன்ஸ் ஒவ்வொன்றா ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதையெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி அந்த ப்ராசஸை டாக்குமெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 3 வருஷம் ரிசல்ட் வருமா வராதானே தெரியாமல் ஒரு குருட்டு நம்பிக்கையில் போய் அதை எடுத்து கம்ப்ளீட் பண்ணி
இரும்பின் காலம் தமிழகத்திலிருந்து தான் தொடங்கியது அப்படின்னு வரலாற்றையே மாற்றியமைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை டாக்குமெண்ட் பண்ண ஒரு டாக்குமெண்ட்ரியா பொருணை இருக்கு. ஸோ அதை நான் பண்ணணும்னா எனக்கு வந்து எந்த அளவுக்கு எனக்கு தமிழ் பிடிக்கும்னா அந்த ரேப் வேர்ஷன் இருக்கும்ல, அது எனக்கு ஃபுல்லாக ஓரளவுக்கு எனக்கு அது மனப்பாடம் ஆயிடுச்சு. வணக்கம், உலகத்துக்காக உழைக்கும் உலகத்தமிழர் அனைவருக்கும் தமிழ் தானே நம்மை இணைக்கும், அன்பாலே நம்மை இணைக்கும், பிற மொழிகளுக்கே துவக்கம், தமிழ் தானே தமிழரை இணைக்கும், யாதும் ஊரே யாவரும் கேளீர், தமிழறிந்தால் ஒரு மனிதரை வாழி, பிற தமிழருக்கும் தமிழ் கற்றுத்தருவி, தமிழே நம்மடையாளம் அறிவி, உலகில் உள்ள மொழிகள் தோன்றும் முன்னே தோன்றி எம்மொழி செம்மொழி, எங்கள் உயிரது மண்ணில் மறைந்தாலும் என்றென்றும் வாழிய வாழியவே. ஸோ எனக்கு இதுக்கு ஃபுல்லாக மனப்பாடம் ஆயிடுச்சு. அண்டு ஸோ நான் தமிழை வந்து ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருந்தேன். ஏன்னா ஒரு எபிசோட் பார்க்கும்போதும் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி நம்ம பெருமையாக சொன்னாலும் அந்த பெருமைக்கு பின்னாடி இப்படிப்பட்ட ஒரு வரலாறும் இப்படிப்பட்ட ஒரு அறிவியல் ஆய்வும் இப்பேற்பட்டவர்களுடைய உழைப்பும் இருக்குங்கிறது எனக்கு அந்த டாக்குமெண்ட்ரியோட ஒரு எபிசோட் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. இப்பயுமே வந்து சோஷியல் மீடியாலோ இல்லை நியூஸ் பேப்பர்லேயோ ஏதாவது அகழ்வாராய்ச்சி பற்றி ஏதாவது நியூஸ் இருந்துச்சுனாலோ இல்லை எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து முதுமக்கள் தாழி அப்புறம் செம்மண் நோடுகள் இதெல்லாம் எங்கேயாவது கிடச்சிதுன்னு சொன்னாலும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ரொம்ப அதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆர்வம் உள்ளுக்குள்ளேயே இருந்துச்சு. என் மொழியோட வரலாறும் என் மொழியோட பெருமையும் எனக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அந்த மொழியோட தொன்மையை நான் கற்றுக்கணும், அட்லீஸ்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு நான் ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை உள்ளுக்குள்ளே இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு என் தாய்மொழி மேலே இருக்கிற அன்பையும் எனக்கு என் தாய்மொழி மேலே இருந்த ஒரு ஆர்வத்தை தூண்டினதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு வந்து தமிழ் பற்றி உங்ககிட்ட கேட்குறதுக்கு ஒரே ஒரு கேள்வி தான். தமிழையோட அந்த டைட்டில் மியூசிக்கில் இப்போது மாதேவன் அவர் கேட்டிருந்தப்போ கூட இந்த லைன் சொன்னேன், மனிதனாய் இருந்தால் ஒரு வேளை நீ தமிழனாய் இறப்பாய், நீ தமிழனாய் இருந்தால் நண்பா நீ மனிதனாய் இருப்பாய் அப்படிங்கிறது. இந்த வரியோட பின்னணி எப்படி? வாவ், டீப், வாவ். இல்லை, அந்த வரியை நீங்கள் கவனித்தது ரொம்ப சந்தோஷம். இந்த வரிகள் என்ன சொல்லுதுன்னா, நீ ஒரு மனிதனாக பிறக்கிறாய் இறக்கிறாய். தமிழ் என்ற மொழி மதம் இந்த இனம் இந்த எல்லாத்தையும் தாண்டி மனிதம் என்ற கோட்பாடுகளை அதிகமாக மனிதத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய இந்த தமிழில் நீங்கள் சிந்திப்பீர்களே. ஆனால் தமிழ் உங்களுக்கு என்ன சிந்தனையை கற்றுக் கொடுக்கும் அப்படின்னா, இந்த உலகம் ஒரு வீடு, நம் அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகள். ஏன் இந்த சிந்தனை வந்திருக்குன்னா, இந்த மொழி இந்த மாதிரி பிரிவுகள்லாம் வந்துச்சு இல்லை, அந்த பிரிவுகள் எல்லாம் வருவதற்கு முன்னே இந்த மொழி இருந்திருக்கு. அப்போ இத்தனை பிரிவுகள் அந்த மொழியின் பிறப்புக்கு பின்பு தான் வந்திருக்கு. அப்போ அந்த மொழி வந்து என்ன பண்ணுதுன்னா, இது எல்லாமே ஒன்றுங்கிற இடத்துலையே இயற்கை அறத்தை அதிகமாக தாங்கி பிடித்து கொள்ளக்கூடிய மொழியாக இருந்திருக்கிறனால அந்த மொழி மனிதத்தை தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறது. அதனால் நீங்கள் ஒருவேளை நீ தமிழ் கற்று நீ தமிழனாக நீ உன்னை உணர்ந்தாயே என்றால் நீ இறக்கும் பொழுது கண்டிப்பாக மனிதனாய் தான் இறப்பாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அந்த 2 வரியில் அப்படி சொன்னேன். நன்றி நன்றி, ஞாபகப்படுத்தின நன்றி. இதுதான் அது பின்னாடி இருக்கிற தாட் ப்ராசஸ். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். அண்ட் உங்கள் தமிழ் மீது நீங்கள் வைத்திருக்கும் ஆர்வத்துக்கு வந்து தலைவணங்குகிறேன். ஒரு ஹோட்டலில் தான் நான் வேலை செஞ்சேன். ஒரு பரோட்டா மாஸ்டர் என்னோடய ஃப்ரெண்ட் ஹரி, அவன் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ்னா. நாங்கள் 2 பேர் தான் வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தோம். அண்ணனை பார்த்துட்டா போதும், எப்படியாச்சும் உங்களை மீட் பண்ணிடலாம். ஓகேவா? அவன் வந்து ஆகஸ்ட் வந்து இறந்துட்டானா. உங்களோட பயங்கரமான ஃபேன். ஹரி வந்து என்னுடைய நண்பன்கிறத வந்து அவன் இருக்கானோ இல்லையோ, ஆனால் ஹரிங்க அந்த நட்பை இன்னும் நீ மதிக்கிறதுக்கு அதுக்கே உனக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். உன்னால் இந்த சமூகத்திற்கு ஒரு நல்லது நடக்குமே, ஆனால் அந்த இடத்திலெல்லாம் ஹரி வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறான்னு நாங்கள் நினச்சிக்கிறோம்.